ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குறித்தவைகளை அல்ல, பிற மனிதர்கள் குறித்தவைகளை அல்ல, நம்முடைய தேவனே உங்களை குறித்திருக்கிற காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்பெயின் தேசத்திலே அவருடைய அந்த பழைய காலங்களிலே அவருக்கு ஒரு தேசத்துடைய பழமொழி ஒன்று இருந்தது. அதை அவர்கள் மிகவும் நேசித்தார்கள். என்ன பழமொழி என்று சொன்னால், ஆங்கிலத்தில் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோ மோர் பயான். எங்களுடைய தேசத்துக்கு பின்பு இதுக்கு மேல் எதுவுமே இல்லை, இந்த உலகத்திலே பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை, எங்களுடைய தேசம்தான் இந்த உலகத்துடைய எல்லை என்று குறிக்கும்படியாக நோ மோர் பயான் என்றதான ஒரு பழமொழியை அவர்கள் எங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள். அந்த பழமொழியை அவர்கள் முக்கியமான இடங்களிலே பொறித்து வைத்தார்கள். அவர்களுடைய தேசம்தான் மிகவும் பெரியது, இதுக்கு பின்பதாக எந்த நாடும் இல்லை, எந்த உலகமும் இல்லை என்று நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். சில ஆண்டுகள் கழித்ததுக்கு பின்பதாக அந்த ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்ததான கொலம்பஸ் என்பவர் முழு உலகத்தையும் சுற்றி பார்த்து அநேக புதிய புதிய தேசங்களையும் புதிய புதிய வழிகளையும் கண்டுபிடித்தார். அதன் பின்பதாக தான் தேசத்தினுடைய மக்கள் புரிந்து கொண்டார்கள், இதற்கு பின்பதாக நம்முடைய தேசத்துக்கு பின்பதாக இன்னும் அறியப்படாத உலகம் மிகப்பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த உலகத்துடைய அநேக புதிய பகுதிகளை கண்டுபிடித்ததான தங்களுடைய தேசத்தை சேர்ந்த அந்த கொலம்பஸுக்கு ஸ்பெயின் தேசத்திலே மிகப்பெரிய சிலையை வடிவமைத்தார்கள். வடிவமைத்து அந்த சிலையுடைய கீழ் பகுதியிலே அந்த பழமொழியை கொஞ்சம் மாற்றி எழுதி வைத்தார்கள். அந்த நோ மோர் பயான் என்ற அந்த வார்த்தையை எழுதி வைத்து, அந்த நோ என்ற வார்த்தையிலே ஒரு சிங்கம் தன் காலை கொண்டு மிதிப்பதாக அந்த சித்திரம் வரையப்பட்டிருந்தது. அதோடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், மோர் பயான், இதற்கு பின்பதாக இன்னும் மிகப்பெரிய உலகம் இருக்கிறது என்று சொல்லி அந்த அர்த்தத்தை கொள்ளும் தானே அந்த பழமொழியை அந்த இடத்துல பொறித்தார்கள். பாருங்கள், இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே அவ்வளவுதான், இதோட முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லை இவ்வளவுதான் என்று சொல்லி நமக்கு நாமே முடிவு கட்டி கொண்டு ஒரு வட்டத்துக்குள் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அல்லது சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிறதான மனிதர்கள் சொல்லி விடுகிறார்கள், உன்னுடைய வாழ்க்கை இதுதான், இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு நாமும் ஒரு சில வட்டத்துக்குள் அடங்கி விடுகிறோம். இல்லை இல்லை, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிக 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 பெரியது. நாம் சிந்திக்கிறதுக்கும் மேலாக தேவன் நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்திருக்கிறார். அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்துல நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் இது இதோடு முடிந்து விட்டது, இனிமே என் வாழ்க்கை இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி முடிவு கட்டி வைத்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு துவக்கத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்கிறோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் அப்பொழுதுதான் துவக்கத்தை ஆரம்பித்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, சாராளுடைய வாழ்க்கையிலே அவ்வளவுதான், சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது, இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவர்களுக்கும் தெரியும், சுற்றி இருக்க மனிதர்களுக்கும் தெரியும். ஆனால் தேவன் அதிலே ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி ஆபிரகாமுக்கு 100 வயதா இருக்கும்போது, சாராளுக்கு 90 வயதா இருக்கும்போது கர்ப்பம் செத்து போனாலும் அவளுக்கு ஒரு குழந்தையை உண்டு பண்ண நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராய் இருந்தார். இந்த காலை நேரத்திலே மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் எதையெல்லாம் நீங்கள் முடிவு கட்டி வைத்திருக்கிறீர்களோ, இனி இது என் வாழ்க்கை நடக்கவே நடக்காது, ஆனால் நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை தேவ சமூகத்தில் ஒப்புவீங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதில் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அசாத்தியமானவைகளை செய்கிறவர் நம்முடைய தேவன். இன்னும் இந்த உலகத்தில் சொல்ல போனால், ஒரு காலத்தில் வானத்தில் பறப்பது என்பது கூடாத காரியமா இருந்தது, கற்பனையிலும் சிந்திக்க முடியாத காரியமா இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஒரு சில நிமிடங்களிலே நாம் விமானத்தில் பயணம் செய்யலாம், பறக்கலாம். முன்னாடி உள்ள காலத்திலே குதிரையில் செல்வதுதான் மிக வேகமான பயணம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு குதிரையை காட்டிலும் 100 மடங்கு வேகமாக நாம் பிரயாணம் செய்ய அநேக வாகனங்கள் இருக்கிறது. இப்படி ஒரு காலத்தில் சாத்தியம் இல்லாததெல்லாம் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் எது எதெல்லாம் சாத்தியம் இல்லை, இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ண, அதை சாத்தியமாக்க, அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து தேவனை விசுவாசிங்கள், அவரை நம்புங்கள், அவர் வழியிலே நடங்குங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் முடியாத காரியங்களை முடிய செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.
நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த காலை நேரத்துல எதை எதனால நினைத்து கலங்கிக் கொண்டு இனி என் வாழ்க்கை இது நடைபெற வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய வழிகளை திறந்தருளுவீராக. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை, அசாத்தியமான காரியத்தை செய்தருள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைய உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீர் பெரிய திட்டத்தை வைத்திருப்பதற்காக, அதை நிறைவேற்றி முடிக்கப் போவதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless.